ஒரு வழியா சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த மேட்சை ஜெயிச்சிட்டாங்க. ஸோ கம்பல்சரி இந்த மேட்சை ஜெயிக்கணும் அப்படின்ற கட்டாயத்தில் ஒரு மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதை பத்தி தோனி கிட்ட ஒரு பல கேள்விகள் கேட்டாங்க. ஸோ அதுல 3 கேள்விகளுக்கு தோனி என்ன பதில் சொன்னாரு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன நினைக்கிறீங்க இந்த வெற்றியை பத்தி அப்படின்னு கேட்கும்போது சொன்னாரு, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியலான மேட்ச் வந்து எங்களுக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸோ ஒரே ஒரு ரீசன் தான். நீங்க இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மிடில்ல வந்து நிறைய பேர் போட்டாபோட்டி போயிட்டு இருக்கு. ஸோ அதுல நாங்களும் ஒரு பக்கம் இருக்கணும், அங்கமா இருக்கணும்னா இந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும் கட்டாயத்துல இருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த மேட்சை ஜெயிச்சது எங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கடைசியா நடந்த 2-3 மேட்ச்ல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஸோ நல்லா பண்ணியே எங்களுக்கு அந்த வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காத இருந்தது தான் ரீசன் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. ரெண்டாவது கேள்வி என்னன்னா, நீங்க டாஸ் அப்ப ஏன் பேட்டிங்கை சூஸ் பண்ணீங்க அப்படின்ற கேள்வி, ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணீங்க அப்படின்ற கேள்விக்கு என்ன சொன்னார்னா, டாஸ் அப்ப என்னை பொறுத்தவரையும் நான் பேட்டிங் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்ற நினைப்புல இருந்தேன். பட் எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. ஐயோ பேட்டிங் எடுக்கலாமா இல்ல பவுலிங் எடுக்கலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல தான் நான் அந்த முடிவு எடுத்தேன். அது கூட நான் ஏன் எடுத்தேன்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஒருவேளை மழை பெய்யறதுக்கான சான்ஸ் இருக்கும். நிறைய இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ மழை வந்தா நல்லா இருக்காது. அதனால தான் நான் பேட்டிங் செகண்ட் எடுத்தேன். அது மட்டும் இல்லாம பேட்டிங் செகண்ட் எடுக்கும்போது மெஜாரிட்டியா நாங்க குரூப்பா என்ன டிஸ்கஸ் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்க எடுத்தோம். ஸோ ஒரு சில டைம் உங்களுக்கு இந்த மாதிரி கன்ஃபியூஷன், இந்த மாதிரி முடிவு எடுக்க முடியாம இருக்கிற நிலையில வந்து நீங்க டீமா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இதெல்லாம் பேசுனீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் அவுட் ஆயிரும் அப்படின்றத சொன்னாரு. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு எல்லாமே கரெக்ட் ஆகி நாங்க அந்த மேட்ச் ஜெயிச்சு ஒரு பக்கம் சந்தோஷம் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. மூணாவது பத்திரனா பவுலிங்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஸோ இப்போ நிறைய பேட்டர்ஸ், திறமை உள்ள பேட்டர்ஸ் கூட அவரோட லைன் அண்ட் லென்த்தை வந்து கரெக்டாக கெஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். கிளீனா அடிக்கிறவங்க கூட அவர்கிட்ட ஸ்ட்ரகிள் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. நான் அவருக்கு ஒரே ஒரு அட்வைஸ் தான் பண்ண போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் கன்சிஸ்டன்டா பவுல் போறாரு. பேஸ் வேரியேஷன் இல்லாம கன்சிஸ்டன்டா ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் அவர் வந்து ரெட் பால் கிரிக்கெட், ஸோ டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடாம அவர் தவிர்க்கணும். அதை தவிர்த்துட்டு ஐசிசில நடக்கிற T20 இருக்கட்டும் இல்ல ODI இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்ல நல்லா அவர் ஃபோக்கஸ் பண்ணி விளையாடினாரா அவருக்கு நிறைய மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை இருக்கு. ஸோ மிகப்பெரிய அவருடைய கிரிக்கெட்ல கரியர் இருக்கு அப்படின்றத சொன்னாரு. ஸ்ரீலங்காவுக்கு இவர் மூலியமா பல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றதையும் சொல்லியிருந்தாரு. போன சீசன் அப்போ பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப ஒல்லியா இருந்தாரு. இந்த சீசன் வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு மசிலா இருக்கட்டும், பாடி கண்டிஷன் நிறைய டெவலப் பண்ணி அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு இன்க்ரீஸ் ஆகி வந்திருக்காரு. ஸோ இவர் வந்து ஒரு ஃபைன் ஃபிட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி டோனி வாயிலிருந்து இந்த மாதிரி வார்த்தைகள் வந்தா ஸோ அந்த பிளேயர்ஸா கண்டிப்பா இதுக்கப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் வெல்றதுக்கான சான்ஸே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.